ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னபாத்திரம். இன்னைக்கு கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம வதக்க தேவையில்லை, டைரெக்டாக அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த சம்மந்தி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கையில எடுத்து உருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி உருட்ட வரணும். ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இந்த ஃபீவர் எல்லாம் இப்போதான் சரியா இருக்கு, பட் எனக்கு ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா காரமா சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த சம்மந்தி வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். நல்ல சூடான சாதத்துல இந்த சம்மந்தியை போட்டுட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சுட சுட இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டைலில் தேங்காய் சம்மந்தி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.